இன்னைக்கு நிறைய பேருக்கு முதுகு வலி இருக்கு, முதுகு தண்டுவடத்துல வந்து தேய்மானம் இருக்கிறது, டிஸ்க் பல்ஜ் இருக்கிறது, இந்த மாதிரி அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சர்ஜரி இல்லாம நம்ம ஹாஸ்பிட்டல்ல எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முதுகு வலி வந்தது அப்படின்னா அது எதனால வந்து உங்களுக்கு அந்த பெயின் வருது, அது என்ன டயக்னோசிஸ், எப்படி நம்ம டயக்னோசிஸ் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து இந்த வீடியோல பாக்குறோம். முதுகு வலி ரொம்ப அதிகமா இருக்குது, ஏன்னா நிக்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல, ஈவன் வந்து வாக் பண்ண முடியல, அந்த அளவுக்கு வந்து எனக்கு முதுகு தண்டுவடத்துல வலி இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ரெண்டு காலுமே வந்து மரத்து போறது, கால் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி வலி இருக்கிறது, ஒரு உணர்வே இல்லாம இருக்கிறது, நடந்தா வந்து எனக்கு வாக் பண்ணும்போது பேலன்ஸ் கிடைக்கல, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஸ்பாண்டலோசிஸா இருக்கலாம், இல்ல வந்து சயாட்டிகா பெயினுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்ங்கிறது இருக்கு. மோஸ்ட்லி இந்த மாதிரி பேக் பெயின் யாருக்கு வருது அப்படிங்கிறது மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாரோட ஜாபுமே வந்து சிட்டிங் டைப் ஆஃப் ஜாப், ஐடி ஃபீல்ட்ல நிறைய பேர் ஒர்க் பண்றவங்களுக்கு கண்டிப்பா பேக் பெயின் வரும். அதே மாதிரி ஸ்டாண்டிங்லேயே வேலை பார்க்குறவங்களுக்கு, ஈவன் வந்து டீம் ஹோஸ்டர்ஸ் இல்ல டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கும் கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா லாங் டிரைவ், என்னோட வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டிரைவிங்ல இருக்கு, இல்ல நான் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு முதுகு தண்டுவடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம முக்கியமான ரீசன் அப்படின்னா, கண்டினியூஸா ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு பேக் பெயின் வரமானா கண்டிப்பா வரதான் செய்யும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒபீஸா இருக்கிறீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் வந்து ரெகுலரா ஒரு half an hour வாக் பண்ணுங்க. மூணாவது விஷயம் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா யோகா பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க புஜங்காசனா பண்ணலாம், தென் தனுராசனா பண்ணலாம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடிச்சக்கராசனா, இந்த மாதிரி ஆசனாஸ் தாராளமா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து கால்சியம் ரிச் ஃபுட் அதிகமா சேர்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் வந்து ஆட்டுக்கால் சூப்பு, தென் வந்து பாத்தீங்கன்னா முருங்கை கீரை சூப்பு, தென் ஃபைபர் சத்து அதிகமா இருக்கக்கூடிய வந்து காய்கறிகள், பழங்கள் அதிகமா வந்து சேர்த்துக்கோங்க. வீக்லி த்ரைஸ் ஆகுது வந்து மீன் வந்து உங்களோட உணவுல வந்து சேர்த்துக்கோங்க. எதனால அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறனால மீன் ரொம்ப நல்லது. வெயில்ல வந்து மார்னிங் வந்து ஒரு half an hour, ஈவினிங் ஒரு half an hour நீங்க சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பஞ்சகர்மால உங்களுக்கு இதுக்கான வந்து பாத்தீங்கன்னா கடிவஸ்தி ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்பெசிபிக்கா பண்றோம். அதே மாதிரி பிளிச்சல்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆயுர்வேதா மசாஜ்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இது எல்லாமே பண்ணும்போது நல்ல ரிலீஃப் இருக்கும். கண்டிப்பா வந்து நம்ம போகோ ஹாஸ்பிட்டல்ல கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்.